ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போக்கோ F4 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா போக்கோ F3 GT ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. நிறைய அந்த கேமிங் ரிலேட்டடாக யோசிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் அட்ராக்ட் பண்ணுச்சு. காரணம் என்னென்னா 6.6 நல்ல ஒரு பெரிய ஒரு டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக அந்த கேமிங் ட்ரிகர்ஸ், அந்த பப்ஜி விளாட்றவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரிகர் யூஸ் பண்ணாங்க. லெஃப்ட் ரைட் கார்னர் அந்த ஷூட்டிங் பண்ணுறதுக்கோ ஸ்கோப் யூஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுவாங்க. அது போக அந்த ஃபோனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ROG மாதிரி பார்த்திங்கன்னா டிசைன்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் ப்ராசஸர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் லைட்டாக அவங்க கோட்டை விட்டுருந்தாங்க. ஏன்னா அன்றைக்கி தேதி Snapdragon 888 இருந்துச்சு. MediaTek பார்த்திங்கன்னா Dimensity 1200 வச்சுருந்தாங்க. இவங்க பார்த்திங்கன்னா MediaTek பக்கம் போனாங்க. அது ஒரு நல்ல ப்ராசஸர் தான், அதுவும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். பட் Snapdragon ரிலேட்டட் அந்த பீக் லெவல் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரீச் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் கேமரா வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கோட்டை விட்டுச்சு. ஏன்னா போக்கோ X3 Pro 17,000 அதுக்கு ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு தவிர அந்த 27,000 அந்த ரேஞ்சுக்கு ஒரு கேமரா இருக்குன்னு பார்த்திங்கன்னா கிடையாது. மற்றபடி ஸ்பீக்கர் நல்லா இருந்துச்சு, டிஸ்பிளே கிளாரிட்டி நல்லா இருந்துச்சு, அந்த கேமிங் ட்ரிகர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கேமரா வைஸ் பார்த்திங்கன்னா கோட்டை விட்டுருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்திங்கன்னா Snapdragon கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அடி வாங்குச்சு. பட் இந்த வட்டம் போக்கோ F4 GT ஸ்மார்ட் ஃபோன் எல்லா விதத்துலையுமே பார்த்திங்கன்னா பூர்த்தி பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சைனா லான்ச் ஆகிடுச்சு, பாகிஸ்தான் லான்ச் ஆகிருக்கு. பட் இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்கை மட்டும் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ப்ரைஸை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். 6.69 இன்ச்சு ஃபுல் HD+ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட். அதே பெரிய டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கேமரான்னு வரும்போது 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா. இதில் OS எதுவும் இப்போதைக்கு மென்ஷன் பண்ணலை. அதே மாதிரி லான்ச் ஆன எல்லா வீடியோலையுமே பார்த்திங்கன்னா OS கிடையாது, பிரைமரி சென்சார் மட்டும்தான். 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார். செல்ஃபிக்கு பார்த்திங்கன்னா 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்கில் டிசைன் பார்க்க தாறுமாறாக இருக்குது, சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அந்த எல்லோ கலர்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. இல்லை பெர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 8 Gen 1 கரண்ட் டேட்டில் அப்டேட்டான ஒரு ப்ராசஸர். பெர்ஃபார்மன்ஸை வச்சு குறைய நம்ம சொல்ல முடியாது. பட் பெஞ்ச்மார்க் ஸ்கோரை ரன் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுது. ஹீட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா போர்டு பேட்ரி ரெண்டையுமே அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய லிக்விட் கூலிங் சேம்பர் பார்த்திங்கன்னா உள்ளே செட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக இல்லை டூயல் ஸ்பீக்கர் இருக்குது. இதுலேயுமே அந்த லெஃப்ட் ரைட்டுக்கான டச் அந்த ட்ரிகர் பட்டன் ஆனது கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப் சி போட்டு 4700 mAh பேட்ரி, 120 வாட்ஸ்க்கான சார்ஜர். இப்போ ரெட்மி பார்த்திங்கன்னா அவங்க லான்ச் பண்ணுற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் 120 வாட்ஸ் சார்ஜர் கொடுக்குறாங்க. மிஞ்சி போனால் அரை மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிரும். 4700 mAh பேட்ரி, 8 Gen 1 இவ்வளோ பெரிய டிஸ்பிளே அப்படின்னு அதுவும் நீங்கள் கேம் விளாட்றக்காண்டி தான் வாங்குவீங்க. எப்படினாலும் ஒரு 4 மணி நேரம் கண்டினியூஸாக கேம் விளாண்டிங்கன்னா ஒரு 4 hours கண்டினியூஸ் கேமிங்க்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் தாராளமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் போட்டால் அரை மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஸோ எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க நண்பா. இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $449 மற்ற கண்ட்ரீஸில். $449 எவ்வளோ அது? ஒரு 35 அதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா வருது. பட் இந்தியாவில் வரும்போது கன்ஃபார்மாக $50,000 அதுக்கு மேலேயும் போக வாய்ப்பு இருக்குது. பட் $50,000 கிட்ட வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதே ப்ராசஸர் வச்சு ஷோமியோட 12 Pro ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் இருக்குது. அதோட ரேட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். பட் போக்கோன்னு வரும்போது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எதிர்பார்ப்பாங்க. அதுவும் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது பார்த்தா எப்படினாலும் $50,000 $42,000 மேலே தான் நண்பா. ஒரு 8GB RAM, 256GBக்கான ஸ்டோரேஜ் இருக்குது. அப்புறம் 12GB RAM, 256GBக்கான ஸ்டோரேஜ் இருக்குது. LPDDR5 RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் லெவலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கேமிங் ரிலேட்டட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நீங்கள் போக்கோவை சூஸ் பண்ணுவீங்களா? பட் ஹார்ட்வேர் வைஸும் சரி, சாஃப்ட்வேர் வைஸும் சரி நல்லா பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா போக்கோ லான்ச்சர் சொல்லப்போனால் MIUI தான். பட் போக்கோவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆட்ஸ் வராது. இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், அசூஸோட ROG பக்கம் போவீங்களா இல்லை போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவீங்களா? ROG 5 Proவே பார்த்திங்கன்னா சம்டைம் ஆஃபரில் பார்த்திங்கன்னா இப்போ அமேசானில் வரும். அது Snapdragon 888 வரும். பட் 8 Gen 1 கரண்ட் டேட்டுக்கு $50,000 இது. அசூஸோட ROG புதுசாக ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சுன்னா அது $70,000 அது போவீங்களா? $50,000 போக்கோ ஆகுவீங்களா? நீங்களே சொல்லுங்கள். கேமிங் பிரியர்களுக்கு நான் சொல்கிறேன், உண்மையிலே கேம் நான் கேம் சேனல் வச்சுருக்கேன், நான் கேம்னா அடிக்ட்டு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நண்பா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னன்னா அப்படின்னா கொஞ்சம் காய்ச்சல் இருக்குது. இப்போ தான் டேப்லெட் போட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு வீடியோ மேக்ஸிமம் போட ட்ரை பண்ணுறேன். அப்படி வரலைன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை நண்பா. பட் இது நார்மல் ஃபீவர் தான், டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 2 டேஸில் சரியாயிடும். ஓகேவா? தேங்க்யூ, பை பை.